Hello friends, welcome to Tamizh Tech tutorial. So in the tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஷெல் ஸ்கிரிப்ட் உடைய கோடிங் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து if statement. ஓகேங்களா? இது நம்ம சேனல் உடைய official blog Tamizh Tech tutorial. இந்த description கீழ கொடுக்கிறேன். அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி மெட்டீரியல் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து if statement னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஜெனரலா if statement எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. So if statement வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு சிங்கிள் கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து if statement யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மார்க் வந்து பாஸாக ஃபெயிலாங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம், 50க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸு, 50 கீழே இருந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தான். அந்த ஒரு கண்டிஷன் அப்படியே இஃபில் கொடுத்தீங்கன்னா, அதாவது மார்க் கிரேட்டர் தென் 50னா பாஸ், லெஸ் தென்னா ஃபெயில் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வேணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து மல்டிபிள் கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் போட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து மற்ற லாங்குவேஜில் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இந்த சின்டாக்ஸ் வந்து எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இஃப் கீவேர்டு வந்து ரிசர்வ்டு ஃபாலோட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர். ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் போடணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் போடணும், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் இல்லைனா கண்டிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பேஸ் போடணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர். இதுதான் வந்து இஃப்கான கண்டிஷன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதில் டெஸ்ட்டுங்கிற கீவேர்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுங்கிற கீவேர்டு கண்டிப்பாக போடணும், ஏன்னா இது ஷெல் ஸ்கிரிப்டில் புதுசு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டே எழுத முடியும். ஓகேங்களா? ஒருவேளை கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸுக்கு போகும், அப்போ எல்ஸோடைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக வந்து இஃப்பை முடிக்கணும், அப்படி இவ்வளோ தான் இஃப்பா அப்படிலாம் கிடையாது, கடைசியாக எஃப்ஐங்கிற கீவேர்டு போடணும். அப்படி போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து ராங்குன்னு சொல்லணும். இதுதாங்க இஃப் கண்டிஷன். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதில் இருக்குது. இப்போ நான் லைவாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு d1.shன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு கோடிங் வந்து போடுறேன். என்ட்ரிய நம்பர் அப்படின்னு நான் வாங்குகிறேன் யூசர் வந்து. ஸோ ரீடில் வந்து நம்பர் என் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரீட் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நான் வந்து என்னென்னா ஃபைண்ட் ஆர்டர் ஈவன் நம்பர் யூஸிங் இஃப் கண்டிஷன் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன தேவைன்னா ரிமைண்டர் தேவை. ஃபைண்ட் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் வந்து இஃப் கண்டிஷனில் டேரெக்டாக பண்ண முடியாது, அது பண்ணால் எக்ஸ்பிரஷன் பெருசாக போகும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் வேரியபிள் ஈக்குவல் டு டாலர். ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து என்னென்னா கோடு வந்து ஷெல் ஸ்கிரிப்ட் ஸ்டைலில் போடலாம், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்டைலில் போடலாம். சி ஸ்டைலில் போகிறதுக்கு வந்து நீங்கள் டபுள் பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ வந்து நீங்கள் டாலர் சிம்பிளாக எதுவும் போட தேவை, டேரெக்டாக வந்து அந்த வேரியபிள் %2 போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஷெல்லில் போனால் எக்ஸ்பிரஷனுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி போகணும். அது வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் சி ஸ்டைலில் போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி அப்படின்னா டபுள் பேரந்திசிஸ் இதுதான். சரி, இப்படி போட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் சி ஸ்டைல், அதாவது சி ஸ்டைலில் கோடு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனை இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன், அப்போ வந்து நீங்கள் டாலர் சிம்பிள் கண்டிப்பாக போகணும். அதாவது ஷெல் ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் சரி, ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது டாலர் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். இப்போ இஃப் ஃபாலோட் பை ஒரே ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஸ்பேஸு. இப்போ நம்ம அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக டாலர் சிம்பிள். அதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல்லாம் போடக்கூடாது. இங்கே என்ன பண்ணால் ஆப்ஷன் EQ, இது வந்து கீவேர்டை தான் பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு ஸ்பேஸு, நம்ம டெஸ்ட் பண்ணுற கான்ஸ்டன்ட் வந்து 0, மறுபடியும் ஒரு ஸ்பேஸ். இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் எரர் காமிக்கும். எப்படி பைத்தானில் இன்டர்னேஷன் முக்கியமோ அந்த மாதிரி ஷெல் ஸ்கிரிப்டில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தன்னுங்கிறது கண்டிப்பாக போகணும். இது வந்து நம்மளுடைய சின்டாக்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் டேப் போடலாம், இல்லை அப்படியே போடாலும் ஓகே தான். ஸோ திஸ் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு வந்து நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன எழுதணும், எல்ஸ் எழுதணும். மறுபடியும் எல்ஸில் போயிட்டு இங்கே போல திஸ் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு எழுதுங்க. எல்ஸுக்கு வந்து நீங்கள் தன் போடுறதில்லை, இஃபுக்கு மட்டும் தான் தன் போடணும். இந்த இஃப் கண்டிஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக எஃப்ஐ போடணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை ரீட் பண்ணுறேன், அதை வாங்குகிற டைனமிக் நம்பர். அந்த நம்பருடைய ரிமைண்டரை வந்து நான் வந்து சி கோட் மூலமாக பண்ணுறேன், அதாவது சி ஸ்டைல். சி ஸ்டைல்னால் நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ண தேவை, ஆனால் அசைன் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக பண்ணணும்.
சி ஸ்டைல் கோட் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டபுள் பேராந்திசிஸ் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடில் போடணும். அதுக்குள்ளே உங்கள் கோடு இருக்கணும். அதுக்கப்புறம் வேரியபிள் ஆர்க்கு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறேன், இஃப் ஒரு ஸ்பேஸு ஒரு ஸ்கொயர் ஆப்ரேட்டர் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ், எந்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆறுங்கிற வேரியபிள் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஈக்யூ. இந்த ஈக்யூங்கிறது வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர். சப்போஸ் கிரேட்டர் தென் அப்படின்னா ஜியும் போடணும். அப்புறம் ஜிடி, எல்இ, எல்டி இந்த மாதிரி கீவேர்டு வச்சு தான் போடணும். இதை நம்ம வந்து 0க்கு போகிறோம். ஏன்னா நம்பர் ஆட் ஈவன் கண்டுபிடிக்கிறது வந்து அந்த நம்பரோட ரிமைண்டர் 0 இருந்தால் ஈவன், அப்படி இல்லைனா அப்படின்னா ஆட் நம்பருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ரூல். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பேஷ் ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஓகேங்களா? ஃபைல் கூட திஸ் இஸ் ஆட் நம்பர் வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஒரு ஈவன் நம்பர் செக் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஈவன் நம்பர் வந்துச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்கான இந்த எக்ஸாம்பிள் டியூட்டோரியல் எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த டியூட்டோரியல் ஆன்லைன் பிளாகர்லேயே இருக்குது. நீங்கள் போய் அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அப்படின்னா டவுட் செக்ஷனில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.